ஸ்ரீபாரதியின் மன்னிப்பாயா ஆருயிரே. அத்தியாயம் 23. உன்னை நான் நம்ப தயாராக இல்லை. சுபலதா தனக்கும் யுவாவுக்கும் நடந்தவற்றை எல்லாம் தனது பாட்டிமார்களுடனும் பாலனிடமும் விளக்கமாக சொல்லிக் கொண்டு இருந்தாள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நின்று கொண்டு இருந்த கவிதாவும், ஏய் சுபா, இவ்வளவெல்லாம் நடந்திருக்கேடி. ஆமாம், உனக்கு இது கேட்கும் போது ரொம்ப பரிதாபமாக இருந்திருக்கும் இல்லை? பாவம் இல்லை யுவா மேடம், அதுவும் அந்த ஹினாட்டா மேடம் ரொம்பவே பாவம்ப்பா. எனக்கு அந்த ஹினாட்டா மேடத்தை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் போல இருக்குது. அதே நேரத்தில் யுவா மேடத்தை அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கணும் போல இருக்குது. எவ்வளோ கஷ்டம் இருக்கும்ல அவங்க மனசில் என்று அவள் சொல்வதை பார்த்து கொண்டே இருந்த பார்த்தசாரதிக்கு மெல்ல சிரிப்பு வந்தது. ஏன் கவி மேடம், உங்களால் யுவா மேடத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் பார்க்கணுமா? கட்டி பிடிக்காம பார்க்க முடியாதோ? எப்படி கட்டி பிடிக்கணும்? அதை நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமாக காட்டுவா, இல்லை நீங்கள் எனக்கு என்ன கட்டி பிடிச்சி அப்படி காட்டுறீங்களா என்று சொல்ல வேண்டும் போல் துடித்து கொண்டே இருந்தது. ஆனால் அதை வெளியில் சொல்லாமல் மௌனமாக அவளை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். அவனின் அந்த மென்மையான சிரிப்பை கண்டுகொண்டு விட்டாள் கவிதாவும். பார்த்தசாரதியை நோக்கி, என்ன சார், மெல்ல என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு, என்ன சிரிப்பு வேண்டியிருக்கு, எதனால இப்போ சிரிச்சிங்க, அதை முதல்ல சொல்லுங்க என்று அவனை பார்த்து மறைத்து கொண்டு கேட்டாள். ஐயோ அம்மா, உங்களை பார்த்து நான் எதுவும் சிரிக்கலாமா? எனக்கு இதெல்லாம் சொன்னதும் நம்ம சுபா மேடத்துக்கிட்ட பரவாயில்லையே, மருந்து இருக்கே, அந்த மருந்து கொடுத்தாங்கனாக்கா அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கு. இப்படி இவ்வளவு ஒரு ரிமோட்டாக இருக்கிற ஒரு பட்டிக்காட்டு கும்பல்கிட்ட கூட இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு மருந்து இருக்குன்னு நினைக்கும் பொழுது என்ன அறியாமல் சிரிப்பு வந்ததுமா. அதைத்தான் லைட்டாக சிரித்தேன். அதுக்குள்ளே என்னமோ இப்படி பாயிறீங்களே, நான் உங்களை பற்றி ஒன்றுமே நினைக்கலம்மா, என்ன விட்டுருங்க என்று பரிதாபமாக பார்த்தசாரதி வேணும் என்றே நக்கலடித்து சொல்வதை கேட்க கேட்க சுபலதாவுக்கு மெல்ல முகத்தில் புன்னகை வந்தது. ஏ கவி, சும்மா இருடி, அவர் நம்மளை கேலி பண்ணுறாரு, கிண்டல் பண்ணுறாரு. இருந்தாலும் நான் சொல்கிறேன் பார்த்தானா, இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப பொக்கிஷமான இடங்கள் ரொம்ப இருக்குது. அதுவும் எங்கள் இடத்துல, எங்கள் ஊர் ஜில்லாவில் இல்லாத மருத்துவமே கிடையாது. எப்படி இல்லாத மருத்துவம்னா, அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்குன்ட்டு நீங்கள் சொல்லி வரீங்களா என்று ரொம்பவும் நக்கலாக கேட்டான் தயானந்த். அப்பொழுதுதான் தயானந்த் அங்கே இருப்பதையே உணர்ந்தான் பாலன். சாரி சார், அது இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிக்கக்கூடாது. நான் சுபா, கொஞ்சம் விளக்கமாக சொல்லேன். ஏன்னா சாருக்கு நம்மளோட இதெல்லாம் தெரியாது பாரு, அதனால் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுடி என்று பாலன் உரிமையோடு டீ போட்டு பேசுவதை கேட்கும் பொழுது தயானந்துக்கு பத்தி கொண்டு வந்தது. சுபலதாவும் சரி சொல்லிட்டா போச்சு என்று சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே தயானந்தின் முகம் இருண்டு விட தொடங்கியது. நான் உன்னை நம்ப தயாராகவே இல்லை. ஏன்னா நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கையே வரல. யுவா மேடம் உன்கிட்ட இவ்வளவு விஷயங்களை, அதுவும் பார்த்து பழகி 1-2 நாட்களே ஆன ஒன்னிடம் தன்னோட குடும்ப கதையெல்லாம் சொல்லுவாங்களா? சான்ஸ்லெஸ், நம்பவே முடியாது. காரணம், அகினோ சாரிடம் எங்களோட தொடர்பு பல வருடம். அதே மாதிரி யுவா மேடத்தையும் பல தடவை நான் பார்த்திருக்கேன். அவங்களோட மகன் மகள் எல்லோரும் எனக்கு நல்ல பரிச்சயம். அப்படி ஒன்றும் அவங்க யாரும் தங்களோட விஷயத்தை இப்படியெல்லாம் வெளிப்படையாக, அதுவும் ஒரு அந்நிய நபரிடம் பேசுவதற்கு முடியவே முடியாது. அதனால நீ ஏதோ ஒரு பிளான் போடுறன்ட்டு தான் எனக்கு
தோணுறது. உன்னை நான் எப்படி நம்ப என்று மிகவும் நக்கலாக சுபாவை பார்த்து தயானந்த் கேட்டான். சாரி சார், எங்கள் சுபாவையோ நீங்கள் நம்பலாங்கிறது முடிவாயிடுச்சு. அப்போ விட்டுற வேண்டியதானே? ஏன்னா எங்கள் சுபாவுக்கு பொய் சொல்லி ஆக போவது எதுவும் கிடையாது. நாங்கள் சுபா சொல்கிறத நம்புகிறோம். அவகிட்ட ஏதோ மருந்து இருக்குன்னு அவள் சொன்னானாக்க அதில் கட்டாயம் அவசியம் ஏதோ ஒரு உண்மை இருக்கத்தான் செய்யும். நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க என்று அலட்சியமாக கவிதா பதில் சொன்னான். கவிதாவின் இந்த பதிலால் மேலும் சீறினான் தயானந்த். ஓ ஓ ஓ ஓ அதாவது உங்கள் மாண்புமிகு சுபா மேடம் ரொம்ப 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 உண்மையை பேசக்கூடிய ஒரு வம்சம்னு சொல்கிறீங்க. அதாவது ஹரிச்சந்திரனுக்கு அடுத்து இல்லை 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 ஹரிச்சந்திரனே உங்கள் சுபா மேடம் தான், அப்படிதானே என்று அவன் கேட்டான். ஆமாம், இப்போ அதுக்கு என்னங்கிறீங்க என்று கவிதாவும் விடாமல் சொன்னான். கவிதாவுக்கும் தயானந்துக்கும் இப்படியே தர்க்கம் வளர்ந்து கொண்டே போனது. இதனால் சுபாவின் மனம் கஷ்டப்பட்டது. விடு கவி, அவருக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இருந்துட்டு போட்டும். இவர்கிட்ட நம்மளை நிரூபிச்சு தான் ஆகணுங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனா இப்படி ஒருத்தங்களோட தவிப்பு இருக்கும் பொழுது நாம அந்த தவிப்புக்கு பதில் சொல்லக்கூடிய கடமை இருக்குன்னு நான் உணர்றேன். அதே நேரம் அவங்களோட தவிப்பு நம்மளால தீர்த்து வைக்கக்கூடியதா இருந்தா கட்டாயம் தீர்த்து வைக்கக்கூடியதுல எந்த விதமான தயக்கமும் நாம காட்டக்கூடாது. இவர்கிட்ட பேசுறதுக்கு பதிலாக யுவா மேடத்துக்கிட்டேயே திருப்பி நம்ம பேசிக்கலாம், அவ்வளோதானே, விற்று என்று நிதானமாகவும் அதே நேரத்தில் தயானந்தத்தை அலட்சியப்படுத்தியும் சுபலதா பேசினாள். இதனால் மேலும் கோபமுற்ற தயானந்த் பாலனை நோக்கி, என்ன மிஸ்டர் பாலன், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரி தலக்கணம் ஏறிக்கொண்டே போகிறது. அது மட்டும் இல்லை, அவங்க எப்போதுமே சென்ஸாகவே பேச மாட்டாங்களாம். நாம் இங்கே வந்திருக்கிறது எதுக்காக? இவங்க எல்லாத்தையும் 4-5 நாள் சுற்றி காட்டிட்டு உடனேவே கிளம்பணும். அங்கே மிகப்பெரிய வேலை காத்து கொண்டு இருக்கிறது. வந்தது முக்கியமாக கம்பெனி வேலையின் அக்ரிமெண்ட் கையெழுத்தாகிறதுக்கு. அதை விட்டுட்டு இங்கே இவங்க சொல்கிற கதையெல்லாம் நான் நம்பணும், அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் கேட்கணும். அதுவும் அவ்வளோ பெரிய வளர்ந்த நாடான ஜப்பானில் இல்லாத மருத்துவமா? அதுவும் அந்த ரின் டாக்டர் எனக்கு மிகவும் தெரிந்தவர். அவர் கை வைத்தால் குணமாகாத வியாதியே இல்லை என்று மிக பிரசித்தி. அதுவும் மகப்பேறு விஷயத்தில். அப்படிப்பட்டவர்களின் குடும்பத்தில், அதுவும் அவர்களின் சொந்த அண்ணனின் மகளின் மகளுக்கு அவரால் வைத்தியம் செய்ய முடியாமல் தோற்றுக்கொண்டே போகிறார் என்றால் நம்பவா முடிகிறது? ஏன் சுபாவுக்கு இந்த கம்பெனியில் நடக்கும் நல்லது கண்டால் பிடிக்கவில்லையோ? எனக்கு இப்படியும் ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது என்று பாலனை நோக்கி கூறினான். பாலனுக்கு மெல்ல ஆட்டம் ஏற்பட்டது. அடடா, இப்படி தயானந்தை நம்மளிடம் கூறியதை போல் நமது எம்டியிடம் கூறிவிட்டால் நமக்கு ரொம்ப கேவலமாக போய்விடுமே. அதே போல் சுபாவையும் என்னால் விட்டு கொடுக்கவும் முடியாது. சுபா அப்படியெல்லாம் கதை கட்டுபவளும் இல்லை. ஆனால் அவள் ஏதோ சொல்ல வருகிறாள். அது என்ன என்று நாம் கேட்க வேண்டும். பொதுவாக தயானந்தை ஆதரித்து பேசவும் முடியாது, அதே நேரத்தில் சுபாவை தவிர்க்கவும் முடியாது. இதை மென்மையாக கையாள வேண்டும் என்று பாலன் சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுதே பார்த்தசாரதி பாலனுக்கு துணையாக வந்தான். தயா, என்னப்பா பேசுற? நீ அப்படிலாம் நம்பாத. தவிர இவங்களுக்கு நம்ம கம்பெனியில நல்லது நடக்காம இருக்கணுங்கிற இன்டென்ஷன் இருக்க காரணம் என்ன? இவங்களை நம்ம முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, அவங்களும் நம்மளை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. வந்து பழகி 2 நாள் தான் ஆகிறது. அதுக்குள்ள என்னென்னலாமோ பேசுற. தவறவும் சிஸ்டர், இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை, அதுவும் ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை பற்றி பேசுவதை நாம் அலட்சியப்படுத்தவும் கூடாது. உண்மையாகவே யுவா மேடம் சுபலதா மேடத்துக்கிட்ட இவ்வளத்தையும் சொல்லியிருந்தாங்கன்னா நாம் அவங்களுக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். காரணம், நம்மளை நம்பி நம்ம ஊருக்கு வந்தவங்க. அவங்க கூட
பல வருடங்களாக தொழில் ரீதியான தொடர்பும் உடையவர்கள் நாம. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது நம்ம பிரச்சனை மாதிரி கையாளணும். அதே போல நம்மளால அவங்க பிரச்சனை தீரும்னா அது நல்லதுக்கு தானே. இன்னும் பல ஆர்டர்களும் நமக்கு கொடுத்து கொண்டே தானே இருப்பாங்க. நம்ம 2 பேருக்குள்ள தொழில் ரீதியான பந்தமும் பலப்படுமே. நீ அப்படி பார்க்கக்கூடியவன் தான். ஆனால் ஏன் நீ இப்படி பார்க்கற? ஒருவேளை உனக்கு என்று சுபாவின் மேல் தயானந்துக்கு இருக்கும் காட்டத்தை கண்டுகொண்டதை கோடிட்டு காட்டும் பொழுது தயானந்த் பார்த்தசாரதியை பார்த்து முறைத்தான். சரி, இப்போ என்னங்கிற? இவ சொல்றதையெல்லாம் நான் நம்பணுங்கிறையா? அப்படியே நம்புறேன்னு வச்சுக்கோ. ஆனாலும் எனக்கு இன்னும் பல சந்தேகம் எல்லாம் வந்து கொண்டே இருக்கு. அந்த சந்தேகத்தெல்லாம் நிவர்த்தி செய்து ஆகணுமே. அதை நிவர்த்திக்கக்கூடிய பொறுப்பு இந்த சுபாவுக்கு இருக்கு. அதனால சுபா நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னதுக்கு அப்புறம்தான் நான் முடிவு எடுக்க முடியும் என்று தயானந்த் தீர்மானமாக சொன்னான். அப்பொழுது பாலன், அதுவும் சரிதான் சார். எங்கள் சுபா ஒன்று சொல்கிறதா இருந்தால் பொறுத்து பொறுமையாக நல்லா அலசி ஆராய்ஞ்சு அப்புறம்தான் ஒரு முடிவு எடுப்பா. அவசரப்பட்டு எடுக்க மாட்டா. அதனால நீங்கள் தாராளமாக அவகிட்ட உங்கள் சந்தேகங்கள் எல்லாம் கேட்டுக்கோங்க, அவ சொல்வா என்று பாலன் சுபாலதாவுக்கு ஏந்து கொண்டு பேசும்பொழுது தயானந்துக்கு மீண்டும் கோபம் வந்து, எப்படி இந்த 2 கட்டான குட்டி பொண்ணுக்கிட்டக்க நான் போய் ஆலோசனை கேட்டு சொல்லறதுக்கு, அதாவது அவ சொல்றபடி நான் நடக்கணும், அப்படி பேசுறையோ என்று அவன் நக்கலாக பாலனை பார்த்து கேட்டான். ஐயோ, என்னது இவர் எதுக்கெடுத்தாலும் இப்படி பேசுறாரே, இவருக்கு என்ன ஆச்சு என்று வருந்திய பாலன், சார் நான் அப்படிலாம் சொல்லலை சார். நீங்கள் தாராளமாக உங்களோட சந்தேகங்களை கேளுங்க, எங்கள் சுபா அதை நிவர்த்தி பண்ண வைப்பா அப்படின்னு தன்மையாகத்தான் சொன்னேன் சார். இதில் எந்த விதமான தப்பான அர்த்தமும் கிடையாது சார் என்று பாலன் மிகவும் நிதானமாக பொறுமையாக தயானந்திடம் எடுத்து கூறினான். இதை கேட்டுக்கொண்டிருந்த பார்த்தசாரதிக்கு ஒருவாறு தயானந்தின் மனம் புரிய ஆரம்பித்தது. அதாவது தயானந்துக்கு சுபாவின் மேல் சொல்ல முடியாத கோபம் இருக்கிறது. அந்த கோபம் எதனால் வந்தது என்று தயானந்துக்கு பிடிபடவில்லை. அதே நேரத்தில் தயானந்தின் போக்கும் பார்த்தசாரதிக்கு கொஞ்சம் வினோதமாகவே இருந்தது. சாதாரணமாக இப்படி யாருக்காவது கஷ்டம் என்றால் தயானந்த் முன்னின்று உதவி செய்வான். அதுவும் அவனுக்கு தெரிந்தவர்கள் என்றால் கேட்கவே வேண்டாம். முடிந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடிய தயானந்த் இப்பொழுது சுபா தனது கிளையண்டின் கஷ்டத்தை பற்றி சொல்லுவதை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் அவன் ஏனோ நக்கலடித்து கொண்டிருப்பது வினோதமாக இருந்தது. அதை பற்றி எதுவும் பேசாமல் பார்த்தசாரதி சுபாவை பார்த்து, சுபா சிஸ்டர், நீங்கள் தைரியமாக சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். நாளைக்கு நாங்கள் ஏன் அங்கே வரக்கூடாது? அங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஏன் நீங்கள் தவிர்க்கிறீங்க? நீங்கள் தவிர்க்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு காரணம் இருந்தாலும் அதையும் நீங்கள் தைரியமாக சொல்லுங்க. நாங்கள் எல்லாத்தையும் கேட்க தயாராக இருந்தோம். இது ஜஸ்ட் டிஸ்கஷன், தப்பாக எடுத்துக்காதீங்க என்று பார்த்தசாரதி மிதமாக எடுத்து சொன்னான். அதற்கு சுபா, இல்லைங்கண்ணா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதை பற்றி எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அப்போ ஏன் வரக்கூடாது என்று சொன்னாய் என்று தயானந்த் உடனேவே பாய்ந்தான். நான் பார்த்தா அண்ணா கிட்ட பேசிட்டு இருக்கேன், அவருக்கு பதில் சொல்லிட்டு உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லலாமா மிஸ்டர் தயானந்த் என்று அவள் கூறுவதை கேட்க கேட்க தயானந்துக்கு கோபம் வந்தது. இங்கு கேள்வி கேட்கும் அதிகாரம் முதலில் எனக்குத்தான் இருக்கிறது. தவிர நான் கேள்வி கேட்டால் உடனே எனக்கு பதில் சொல்ல வேண்டும். என்னை தவிர்த்து விட்டு அடுத்தவர்களுக்கு பதில் சொல்வதாக இருந்தால் அது எனக்கு பிடிக்காத காரியம் என்று முறைத்து கொண்டே சொன்னான் தயானந்தும். முதல்ல கேள்வி கேட்டது பார்த்தா சார் தானே, அப்போ அவங்க கேள்விக்கு பதில் சொல்கிற வரைக்கும் நீங்கள் நிதானம் இருந்திருக்கணும். அது என்ன இப்படி படால்னு பாயறது? அதுக்கப்புறம் நான் கேட்டதுக்கு தான் முதல்ல பதில் சொல்லணும், மற்றவங்களுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்ட்டு ஒரு வீம்பு பேசுறது என்று கவிதா உடனேவே பாய்ந்தாள். கவிதாவின் கையை பிடித்து அமுக்கினான் பாலன். ஏனால் மீண்டும் கவிதாவுக்கும் தயானந்துக்கும் முட்டிக்கொண்டு விட்டால் இருக்கும் நிலைமை மோசமாகும் என்பதை உணர்ந்தாள். அதே நேரத்தில் பார்த்தசாரதியும் அதை உணர்ந்தவனாக
கவி, கொஞ்சம் சும்மா இருங்களேன். தயானந்து தான் எங்கள் எல்லாருக்குமே தலைவன். அதனால தயானந்துக்கு முதல்ல சுபா சிஸ்டர் பதில் சொல்லட்டும். அப்புறம் நிதானமாக பொறுமையாக டைம் இருந்தால் நான் கேட்டுக்கிறேன். அப்படி இல்லாட்டாலும் நீங்கள் என்னோட சந்தேகத்தை தீர்க்கிறதா இருந்தால் தீர்த்து வைங்களேன் என்று ஒரு மெல்லிய புன்னகையை தன் மனதை கவர்ந்த கவியிடம் வீசினான் பார்த்தசாரதி. இதை கேட்ட கவிதாவுக்கு பார்த்தசாரதியிடம் கோபம் திரும்பியது. எப்படி? சுபா கிட்ட கேட்க வேண்டிய கேள்விக்கு என்கிட்ட கேள்வி கேட்டா அவதான பதில் சொல்ல முடியும், நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஏன்னா பதில் தெரிஞ்சவ அவ பதில் சொல்றதை விட்டு என்கிட்ட நீங்க சுபா கிட்ட கேட்க வேண்டிய கேள்விக்கிட்டே கேட்டு எனக்கு பதில் சொல்லுனா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா என்று அவள் கேட்பதை கேட்ட பார்த்தசாரதிக்கு சிரிப்பு வந்துட்டு, அந்த மூளையை தான் அடகு வச்சுட்டேனே இங்க வந்ததும் என்று சடால் என்று சொன்னான். என்ன சொன்னீங்க என்று எல்லோரும் முன்னிலையும் கவிதா கேட்க பார்த்தசாரதி சுருத்தி கொண்டே, ஆமாந்தாயி, இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாரோட அன்புல என்னோட மூளை அடகு வைக்கப்பட்டதுன்னு சொல்ல வேண்டாம். இன்னும் அதுக்கு நீ எதுவும் கேட்காதம்மா. தயானந்து கேட்கிற கேள்விக்கு முதல்ல சுபா பதில் சொல்லட்டும் என்று சமாளித்து கொண்டு சுபலதாவை பார்த்து புன்னகைத்தபடியே, சிஸ்டர், தயானந்துக்கு பதில் சொல்லுங்க என்று சொன்னார். தயானந்தை பார்த்து தனது இரு கைகளையும் மெல்ல கட்டிக்கொண்ட சுபா அவனின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தாள். அந்த கண்களை நேருக்கு நேர் பார்க்க பார்க்க சுபாவின் மனதில் ஏதோ ஒன்று ஊடுருவ ஆரம்பித்தது. அந்த ஊடுருவல் நன்மையானதா தீமையானதா என்பதை அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி அறிந்து கொள்ளும் பொழுது அவள் என்னதான் முடிவு எடுத்தாள்? அந்த முடிவு இப்பொழுதே எடுத்து இருந்தால் ஒருவேளை சுபலதாவின் வாழ்க்கை வேறு விதமாக திசை மாறி இருக்குமோ? பார்க்கலாம். அத்தியாயம் 24. மனதில் தீப்பந்து வந்ததோ. சுபலதாவின் நேருக்கு நேர் பார்வையை பார்க்க பார்க்க தயானந்துக்கு மோகம் ஒரு பக்கம் தலை தூக்கினாலும் இன்னொரு பக்கம் வெறியே கொண்டான். அத்தனை கோபம். எனது கண்களை, அதுவும் ஒன்றும் இல்லாத இந்த சுபலதா நேருக்கு நேராக பார்ப்பதா? அதுவும் பார்த்து என்ன திமிராக இரண்டு கைகளையும் கட்டிக்கொண்டு நிற்கிறாள். இவளுக்கு வேறு விதமாக பாடம் நடத்தினால்தான் சரிப்பட்டு வருவாள். இந்த தயானந்தை எதிர்க்கவும் தயார் என்பதை போல் நிற்கிறாளே, யார் இந்த தயானந்த் என்பதை கூடிய சீக்கிரம் நான் இவளுக்கு காட்டாமல் இருக்க மாட்டேன். அப்படி நான் காட்டும் பொழுது இவள் படிக்கும் பாடம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை ரசிக்கவும் நான் தயாராகவே இப்பொழுதே ஆகிறேன் என்று மனதில் அவன் ஒரு உருமலை உரிமிக்கொண்டு சுபாவை பார்த்து கேட்டதற்கு பதில், நீ யார் எங்களின் பயணத் திட்டத்தை முடிவு செய்வதற்கு என்று கேட்டான். நான் யாரும் இல்லை தான், அதற்கு என்ன இப்பொழுது என்று நிதானமாக சுபா பதில் சொன்னாள். நீ யாரும் இல்லை என்பதை ஒத்துக்கொண்டதில் ரொம்பவும் சந்தோஷம். அதனால் நீ ஒதுங்கியே நில். நாளை என்ன நடக்க வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்பதை நான் முடிவு செய்து கொள்கிறேன் என்று தயானந்து கூறும்பொழுது, தாராளமாக, நான் நீங்கள் முடிவு செய்வதற்கு குறுக்கே வந்து நிற்கவில்லையே என்று சொன்னாள். அப்பொழுது எதனால் சற்று நேரத்துக்கு முன் என்று தயானந்த் இழுக்கும் பொழுது, இதோ பாருங்க மிஸ்டர் தயானந்த், இங்கே நடக்கக்கூடியது ஒரு தாய்க்கும் மகளுக்கும் நடக்கும் பாச போராட்டம். அதுவும் தனது சந்ததியை விருத்தி செய்வதற்காக. யாராக இருந்தாலும் சரி, தனக்கு பேரக்குழந்தைகள் பிறக்க வேண்டும், தனக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்ற எந்த ஒரு பெண்ணும் ஆவலாகத்தான் இருப்பாள். ஓ, அப்படிப்பட்ட ஆவல் உனக்கும் இருக்கா என்று அத்தனை பேர்களின் மத்தியில் தயானந்து ஒரு மாதிரி முகத்தை வைத்து கேட்கவும் சுபலதாவுக்கு தூக்கி வாரி போட்டது. சுபலதா எதுவும் பேசாமல் தயானந்தை பார்த்து மறைத்தாள். கவிக்கு கோபம் பொத்துக்கொண்டு வர வேண்டாம் என்று சடால் என்று அவளின் கைகளை பற்றினான் பார்த்தசாரதி. கவிதா திமிரும் பொழுது அவளின் காதரிகள் மேல குனிந்து, கவி ப்ளீஸ் அமைதியாக இரு. தயானந்து இப்பொழுது நிதானத்தில் இல்லை, வேறு விதமாக நடந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அவள் நல்லவன். நமது முன்னால் எதுவும் நடக்காது உனது சுபாவுக்கு. கொஞ்சம் எனக்காக பொறுமையாக இரேன் ப்ளீஸ்.
பாலன், நீங்களாவது சொல்லுங்கள் என்று பாலனிடமும் மெல்ல கிசுகிசுத்தான் பார்த்தசாரதி. என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டு இருந்தான் பாலன். பின் தான் தனிந்துதான் போக வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்ட பாலனும் கவிதாவிடம், கவி, நிலைமை நம்ம கையும் மீறும் பொழுது அது யாராக இருந்தாலும் சரி, பார்த்து கொள்ளலாம். நாம் பார்த்தசாரதியின் சாருக்காக நாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே, கொஞ்சம் ப்ளீஸ் என்று மெல்ல முணுமுணுத்தான். இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே யுவா மேடம் கொஞ்சம் தவிப்புடனே மெல்ல அவர்களை நோக்கி வர ஆரம்பித்தார். இந்த ஐவரும் இங்கே பேசிக்கொண்டிருக்கையில் யுவா மேடம் தங்களை நோக்கி வருவதை முதலில் கண்டவன் பார்த்தசாரதிதான். ஒரு நிமிஷம் பாலன், யுவா மேடம் நம்மளை நோக்கி வராங்க, என்ன ஏது என்று வாயே நாம போய் கேட்போம் என்று நகர்ந்தவன் ஏதோ நினைத்து கொண்டு மெல்ல கவிதாவிடம் பார்த்து, கவி, நீயும் எங்க கூட வாம்மா என்று கூப்பிட்டான். கவிதாவுக்கோ சுபலதாவை இப்படியே விட்டு விட்டு வருவதற்கு மனமில்லை. முடியாது, வேணா நீங்க போங்க, நான் சுபா கூட தான் இருப்பேன். காரணம், என்னால இந்த ஆளை நம்பவே முடியாது. என் சுபாவை ஏதாவது பேசினான்னு வச்சுக்கோ அப்படியே என்று பல்லை கடித்து கொண்டு முணுமுணுத்தாள். எப்படியாவது கவிதாவையும் அந்த இடத்தில் விட்டு நகற்ற வேண்டும் என்று பார்த்தசாரதி தீர்மானித்தான். அதே நேரத்தில் பார்த்தசாரதியின் உள்மனதில் சுபாவும் தயானந்தும் தனித்து பேசினால் ஒரு முடிவு வரும் என்று எண்ணிக்கொண்டான். அது எந்தப்பட்ட முடிவாக இருந்தாலும் அந்த இடத்தில் கவிதா இருக்கக்கூடாது என்று அவன் விரும்பினான். காரணம், தயானந்து பேச ஆரம்பித்தால் எப்படி வேணாலும் பேசக்கூடியவன். இதன் வெறுப்பு கவிதாவின் மனத்தில் வளர்ந்துவிட்டால் அவள் தன்னையும் அதே போல் பாவிப்பாள் என்ற பயம் முதல் முறையாக தனக்காகவும் யோசிக்க ஆரம்பித்தான் பார்த்தசாரதி. எதுவாக இருந்தாலும் இந்த இடத்தில் தங்களை மீறி எதுவும் நடக்காது என்று ஒரு பக்கத்தில் பார்த்தசாரதிக்கு நம்பிக்கை இருந்ததால், இல்ல கவி, அவங்க ஒரு மேடம், இல்ல கவி, அவங்களுக்கு என்ன தேவையோ, ஒரு பெண்ணுக்கு உடைய தேவை இன்னொரு பெண்ணால தான் உணர முடியும். நம்மளை நம்பி வந்த கெஸ்ட் அவங்க எல்லாரும், அவங்கள பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இங்கே ஒரு சண்டையே நடந்தாலும் அது நமக்குள்ள நடக்கிறது தானே. இதை நாம எப்ப வேணாலும் தீர்த்து கொள்ளலாம். ஆனா வந்தவங்களுக்கு மனசு உறுத்தி அவங்களுக்கு ஏதாவது நம்மளால செய்ய முடியாம போனா அது தப்பாயிடும் பத்தியா. அதனால நீ ப்ளீஸ் கொஞ்சம் எனக்காக வாம்மா என்று பார்த்தசாரதி கவிதாவிடம் கெஞ்சவே ஆரம்பித்து விட்டான். ஏனென்றால் பார்த்தசாரதி முதல் முறையாக தனது வாழ்க்கையை பற்றி சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறான். இந்த வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய வேண்டும், இதில் தோல்வி வரக்கூடாது என்பதில் அவன் மிகவும் உறுதியாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவனால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு ஊட்டியவளே இந்த கவிதாதான். அதனால் அவன் கவிதாவிடம் நல்ல பெயர் வாங்கவும் கவிதாவின் மனதில் நல்ல இடத்தில் எல்லோரும் இருக்கவுமே விரும்பினான். அதனால் கவிதாவை தன்னுடன் அழைத்து கொண்டு போவதில் உறுதியாக நின்றான். பாலனிடம் திரும்பி, பாலன், நீங்க இதெல்லாம் ஏற்பாடு செய்யக்கூடியவர், அதனால் உங்களுக்கு தான் முதல் பொறுப்பு. எம்டி சாரே உங்கள்கிட்ட இதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க உங்க தங்கை கிட்ட சொல்லுவீங்க நம்புறேன். நேரமாக ஆக ஏனோ எனக்கு யுவாவின் மேடத்தின் முகத்தில் ஒரு தவிப்பு இருப்பதை காண முடிகிறது. ப்ளீஸ், இந்த இடத்தில் இருந்து நாம உடனே யுவா மேடத்தை நோக்கி செல்ல வேண்டும், வாங்க என்று பாலனிடம் எடுத்துக்கூட பாலனும் அந்த இடத்தில் தான் செய்ய வேண்டியதை உணர்ந்து, கவி, பாலன் சார் சொல்வது ரொம்ப சரி, வா நாம உடனேவே யுவா மேடத்துக்கிட்ட போவோம். ஒருவேளை நம்ம சுபா சொன்னதுக்காகத்தான் யுவா மேடம் ஏங்கி கொண்டு இருக்காங்களோ, அந்த உண்மை நமக்கு தெரிஞ்சான்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து தயானந்த் சார்கிட்ட சொல்ல முடியும். அப்போ நம்ம சுபாவை பற்றி அவருக்கு இன்னும் நல்லாவே தெரியும். அதனால எங்களுக்காக இல்லாட்டாலும் சுபாவுக்காவது வாடி என்று பாலன் சொல்லவும், கவிதாவுக்கு பாலன் சொல்வது சரி என்று தோன்ற, அதுவும் சரிதான்டா,
ஏய், இப்படியும் இருக்குமோ, வா முதல்ல போய் யுவா மேடத்துக்கிட்ட பேசுவோம். அப்படி மாத்திரம் இருக்கட்டும், வந்து இந்த ஆளை என்று கவிதா சொல்லும் பொழுதே பாலன் அவளின் கைகளை பிடித்து இழுத்துக்கொண்டு அவசர அவசரமாக யுவா மேடத்தை நோக்கி போனான். அவர்கள் எல்லோருக்கும் முன்னால் பார்த்தசாரதி மனமெல்லாம் மிகவும் பாரத்துடன் யுவா மேடத்தை நோக்கி விரைவாக சென்று கொண்டு இருந்தான். அவன் செல்வதை பார்த்த தயானந்த் என்ன என்று ஒற்றை புருவத்தினால் அங்கே நடப்பதை கண்டுவிட்டு அதில் சுவாரஸ்யம் காட்டாமல் மீண்டும் திரும்பினான். அவர்கள் இருவருக்கும் அங்கே பேச்சு வளர்ந்து கொண்டே போனது. அந்த பேச்சில் அங்கு இருவரின் மனதிலும் தீப்பந்துகள் வந்தது. அந்த தீப்பந்தினால் கருகியது யார், கருகப்போவது யார் என்று எல்லாம் அவர்கள் இருவருக்குமே தெரியவில்லை. ஆனால் தயானந்த் அன்று சுபாவிடம் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் கேட்க கேட்க சுபாவுக்கு மிகவும் ஆத்திரமாக வந்தது. தன்னை இத்தனை கீழ்த்தரமாக தயானந்த் பேசுகிறான் என்பதை சுபாவால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. தனது தைரியத்தெல்லாம் திரட்டி கொண்டு, ஏன் சார், உங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் அப்படித்தானா? அவங்கள நம்பி நீங்க என்ன பார்த்து இப்படி பேசுறீங்களோ என்று சொல்வதற்கு வாயில் வார்த்தைகள் துடித்தது. ஆனால் இவனிடம் எது பேசினாலும் அது தனக்கே சுவரில் அடித்த பந்து போல் மீண்டும் வந்து தாக்கும் என்பதை உணர்ந்து கொண்ட சுபா தனது நிலைமையை பொறுத்து கொண்டு கொஞ்சம் நிதானமாகவே பேசினாள். சார், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். நம்புறதும் நம்பாததும். என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா யுவா மேடத்துக்கிட்ட கேளுங்க. யுவா மேடமும் சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் சரி. ஆனால் ஒன்று, நான் யுவா மேடத்துக்கு உதவுறதாக முடிவு செய்து விட்டேன். அந்த உதவி உங்கள் மூலம்தான் நடக்கணுங்கிறது கிடையாது. என்னால் தனியாக பேச முடியும், என்னால் தனியாக யுவா மேடத்துக்கு உதவவும் முடியும். அதை மாதிரி நான் முயற்சிக்கிறேன் என்று கூறிவிட்டு தயானந்தை விட்டு நகரும் பொழுது தயானந்துக்கு மனதில் தீ எரிய ஆரம்பித்தது. தான் என்ன செய்கிறோம் என்பதையும் சிறிதும் யோசிக்காமல் தயானந்த் சுபாவின் கைகளை இறுக்கமாக பற்றி இழுத்தான் தன்னை நோக்கி. அவன் இழுத்த வேகத்தில் அவள் கைகளில் இருந்த கண்ணாடி வளையல்கள் உடைந்து சுபாவின் கையில் குத்தி பதம் பார்க்க ஆரம்பித்தது. அவள் கையில் இருந்து இரத்தம் ஒழுகுவதையும் கொஞ்சம் கூட லட்சியம் செய்யாமல் மேலும் மேலும் அவளது கையை இறுக்கிக் கொண்டே போனான். அந்த இறுக்கத்தில் சுபலதாவின் கைகளில் இருந்து மட்டுமல்ல, தயானந்தின் கைகளிலும் அந்த கண்ணாடி வளையல்கள் குத்தி இரத்தம் வர தொடங்கியது. இருவரின் இரத்தமும் ஒன்று சேர்ந்து சங்கமமாகி அங்கே தரையில் சொட்டு சொட்டாக விழுவதை கோரமான முகத்துடன் பார்த்து கொண்டே நின்று கொண்டு இருந்தான் தயானந்த். வலியால் துடித்து கொண்டிருந்த சுபா எதுவும் பேசாமல் தனது சிறு பற்களால் அழகிய உதட்டை கடித்து கொண்டு மேலும் லேசாக சிவந்த தனது உடலை இரத்தச்சிவப்பாக மாற்றிக்கொண்டிருந்தாள். அவளின் இதழில் ஏற்றிய இரத்த சிவப்பு தயானந்திற்கு எதையோ செய்ய தூண்ட அவன் அந்த செய்கையை செய்யவும் முற்பட்டான். கொஞ்சமும் இரக்கமும் இன்றி. அவன் செய்தானா, செய்யவில்லையா? பொறுத்து இருந்து பார்ப்போம்.